வெல்கம் டு காலிஸ் கிச்சன். கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதில் 100 ml தண்ணி சேர்த்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்து குக்கரை மூடி போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு 2 விசில் வர்றது வரைக்கும் விட்டுக்கலாம். அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஸ்டீம் அடங்க விடலாம். ஸ்டீம் அடங்கினதும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பும் காயும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கூட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் தட்டி வச்ச 2 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வறுபட்டதும் ஒரு 6 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வர்றது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக செவந்ததும் சாம்பார் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விட்டு அப்புறம் வேக வச்சு எடுத்து வச்ச கடலைப்பருப்பு புடலங்காய் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு 50 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அப்பப்போ மூடியை எடுத்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக விடலாம். 3 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துட்டு ஓப்பனில் 2 நிமிஷம் விட்டோன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சூப்பரான சுவையான கமகமன்னு வாசனையோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கண்டிப்பாக சேர்க்கணும். என்கிட்ட மல்லி இலை இல்லாததுனால நான் சேர்க்கலை. நீங்கள் சேர்த்து பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.